என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு தங்கமுத்து மேக்ஸ் சேனல். ஸோ இதில் நம்ம இப்போ பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, ரீசெண்டாக நியூ கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் எல்லார் மத்தியிலையும் நிறையா கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. டிஎன்பிஎஸ்சி சொன்ன ஷெடியூல் படி எக்ஸாம்ஸ் வருமா, அது மாதிரி நம்ம சிலபஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்கோம். வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்கோம். அது மாதிரி கொஸ்டின் பேப்பரில் மிஸ்டேக் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பேசியிருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கையாக நம்ம வச்சுருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக இந்த அமைச்சரவை முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம மீட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸும் எடுத்துக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? ஸோ சீக்கிரமாக அதுக்கான ரிசல்ட் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆல்ரெடி போன கவர்மெண்ட்டில் சொன்ன மாதிரியே அதே டேட்டில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ டிஎன்பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை அஸ் பர் ஷெடியூல் அந்த ஒர்க் ரொட்டீனாக போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் இதுதான். ஸோ அதனால் நீங்கள் எதை பற்றி யோசிக்க வேணாம். அஸ் பர் ஷெடியூல் படி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 வரப்போகுது. நீங்கள் நார்மலாக டார்கெட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க, சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஏஇக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த ஏஇ நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 461 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பே மேட்ரிக்ஸ் வந்து லெவல் 20 நான் இன்டர்வியூ போஸ்ட், சரிங்களா? வந்திருக்கிறது ஃபுல்லாகவே நான் இன்டர்வியூ போஸ்ட்டுமா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சி கம்மியாக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, 461. அதுவும் டிபார்ட்மெண்ட் வைஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வேரி ஆகுது. தென் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட், அது லாஸ்ட் டேட், தென் கரெக்ஷன் எப்போ இருந்து எப்போ கரெக்ஷன் பண்ணலாம்னு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 21, மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில போஸ்ட்டுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஒரு சிலருக்கு மென்ஷன் பண்ணலை, சரிங்களா? நோ ஏஜ், அதாவது நம்ம குரூப் 4, குரூப் 2 சொல்லுவோம், அதே மாதிரி ஏஜ் லிமிட் இல்லை. தென் குவாலிஃபிகேஷன் வந்து டிகிரி அண்ட் பிஜி, எல்லாம் இன்ஜினியரிங் சர்வீஸ் அதிகமாக இதில் வருது, சரிங்களா? ஸோ பாருங்கள், உங்களுக்குள்ள இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபுல்லாகவே. ஸோ இதில் வந்து நமக்கு தேவையான டேட்டா மட்டும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறது யார் பார்த்தோம், டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. தென் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் சிடிஎஸ், கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட். நோட்டிஃபிகேஷன் டேட்டு 20ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அஸ் பர் ஆனுவல் பிளானர் சொன்ன மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தென் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 27 1 வீக்கில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. 27/5/2026 ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக அதுலேருந்து ஒரு மாதம், அதாவது ஒரு 28 நாள், ஓகேங்களா? மே மந்தில் நமக்கு 31 நாள் இருக்கிறதுனால கரெக்டாக 30 டேஸ் கொடுப்பாங்க. ஸோ 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். முடிச்சதுக்கப்புறம் 29ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் கரெக்ஷன் விண்டோ ஓப்பனில் இருக்கும், சரிங்களா? சொன்ன மாதிரி எல்லாமே பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. நான் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக எடுத்து அந்த 100 பேஜில் நமக்கு தேவையானதை மட்டும் கட் பண்ணி ஒரு 5 பேஜ் என்ன தேவையோ அதை மட்டும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் போய் பார்த்துக்கலாம். ஸோ டோட்டல் வேகன்சி 461. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் பாருங்கள் 64 போஸ்ட்டு. பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஷியன் 62 போஸ்ட்டு. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து 50 போஸ்ட்டு. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா 38 போஸ்ட்டு. தென் சிவில் வாட்டர் ரிசோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 33 போஸ்ட்டு. தென் ஜூனியர் ஃபோட்டோகிராஃபர் இதில் ஒரு 23 போஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி போஸ்ட்டை வந்து கேட்டகரி வைஸ் பிரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக சிவில், இசிஇ, எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் எல்லாருக்குமே, அது அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் எல்லாருக்குமே வந்து நல்ல வாய்ப்பு இருக்குது. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்குமே உள்ள போஸ்ட் இருக்குது, சரிங்களா? பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஏஜ் நிறைய பேர் கேட்குறீங்க. மேக்ஸிமம் ஏஜ் வந்து ஒரு சில கேட்டகரிக்கு ஏஜ் லிமிட் கிடையாது, சரிங்களா? மினிமம் 21 வயசு இருந்தால் அப்ளை பண்ணலாம். அஸ் பர் டேட்டு 1/7/2026, சரிங்களா? அதாவது ஜூலை 1ஆம் தேதி உங்களுக்கு 21 வயசு ரீச் ஆயிருச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் போஸ்ட் வந்து 32 வயசு கொடுத்துருக்காங்க. என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட்டுக்கு வந்து 34 வயசு கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம். ஜூனியர் ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து 42 வயசு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஓகே, அடுத்து எக்ஸாமினேஷனோட ஸ்கீம் எந்தெந்த ஸ்டேஜில் நடக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்டேஜ் ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஒரே ஒரு ஸ்டேஜ் தான். ஏன்னா நமக்கு இதில் வந்து இன்டர்வியூ கிடையாது, ஒன்லி நான் இன்டர்வியூ போஸ்ட்டு. ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேப்பர் பாருங்கள். ஃபஸ்ட்டு பேப்பரில் பார்ட் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி 100 கொஸ்டின். பட் நம்ம எவ்வளோ எடுத்தால் போதும், 40% ஆஃப் மார்க்ஸ் எடுத்தால் போதும், சரிங்களா? 100 கொஸ்டின் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட், மினிமம் 40% எடுத்தால் கிளியர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்ட் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 கொஸ்டின். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம மேக்ஸ் பை தங்கமுத்து சேனல்லையே உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 10 மணி நேரம் லைவ் கொடுத்துருக்கோம். பாலிட்டியா 10 ஹவர்ஸ், ஹிஸ்ட்ரியா 5 ஹவர்ஸாக 2 கொடுத்துருக்கேன், ஜாகிரஃபினா 10 ஹவர்ஸ். அந்த 10 ஹவர்ஸ் லைவே மோர் தென் எனஃப். இது போக பிஒய்க்கும் நான் சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட 10 ஹவர்ஸ் லைவும் ப்ளஸ் பிஒய்க்கு மட்டும் பார்த்தா போதும். 75 கொஸ்டின்ஸில் நீங்கள் 60 கொஸ்டின் வரைக்கும் நீங்கள் போட முடியும் கன்ஃபார்மாக, சரிங்களா? இது 2 மட்டும் போதும். இது இல்லாமல் ஆப்டிடியூட், மென்டல் அபிலிட்டி. ஸோ இதுக்கு தான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் டிவிகே மேக்ஸ். காலையில் 4 மணிக்கு இதை யூஸ் பண்ணி காலைல 4 மணிக்கு எந்திரிச்சிட்டிங்க அப்படின்னா
காலைல மேக்ஸை பார்த்துட்டு 6 மணிக்கு மேலே அஸ்பர் ஷெடியூல் படி உங்களோட ஷெடியூல் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். டெக்னிக்கலுக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மொத்தம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் படிக்கிற மாதிரி டைம் ஒதுக்குங்க. ஃபுல் டைம் படிக்கிறவங்க பார்ட் டைமாக படித்தா கூட காலையில் 4 to 6 மேக்ஸை முடிச்சிருங்க. ஈவினிங் ஒர்க் போயிட்டு வந்து படிக்கும்போது ஈவினிங் ஒரு 6 மணி நேரம், குறைஞ்சது 8 மணி நேரம் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் கிராக் பண்ணிடலாம். எக்ஸாம் கால்ஃபார் வந்துருச்சு, அப்ளை பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் லாஸ்ட் ஒரு 2 மந்த் வரைக்கும் லீவு போட்டு படிங்க. கன்ஃபார்மாக நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. சரிங்களா? தென் பேப்பர் 2 தான் உங்களோட ஸ்கோரிங் ஏரியா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேப்பர் 2ல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாக 300 மார்க். சரிங்களா? 200 கொஸ்டின், அதே 300 மார்க். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டோ உங்கள் மேஜர்லேருந்து வரும். சரிங்களா? ஸோ டோட்டல் செலெக்ஷன் மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 450 மார்க்ஸ். பார்ட் பி அண்டு பார்ட் சி, பேப்பர் 1 அண்டு பேப்பர் 2 சியில். ஸோ இவ்வளோ தான், இந்த ஏரியா தான் நீங்கள் கவர் பண்ணக்கூடிய ஏரியாஸ். சரிங்களா? இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பேப்பர் 1 பார்த்தோம்ல, அதில் தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி, அதனால் ஏ பார்ட்டை விட்டாங்க. பியும் சியும் உங்களுக்கு என்ன ஆகும், குவாலிஃபிகேஷனில் வரும். குவாலிஃபிகேஷன் மீன்ஸ் நம்மளோட மார்க் கவுண்ட் பண்ணுவாங்கல்ல, டோட்டல் மார்க்கில் பார்ட் பி பார்ட் சி ஆஃப் பேப்பர் 1 பேப்பர் 2ல் ஃபுல்லாக வந்துடும். அப்போ பேப்பர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 கொஸ்டின், பேப்பர் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 75 ஜிஎஸும் 25 மேக்ஸும், மொத்தம் 300க்கான மார்க் உங்களுக்கு வரப்போகுது. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300, அதில் ஒரு 150, எப்படி பார்த்தாலும் 450 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க அதுதான் உங்களோட ஜாபை டிசைட் பண்ண போது. நான் இன்டர்வியூ போஸ்ட் முக்கியம், கொஞ்சம் எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா கிளியர் பண்ணிடலாம். இது மட்டும் இல்லை, இதை தொடர்ந்து அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் கால் ஃபார் வரப்போகுது. அப்போ இதுக்கு நீங்கள் டெக்னிக்கல் படிச்சீங்கன்னா இன்னும் டெக்னிக்கல்லே உங்களுக்கு 3 எக்ஸாம் வரப்போகுது. சரிங்களா? அந்த ஏஇ எக்ஸாம்லாம் இன்னும் வரும்போது நீங்கள் இதை படித்ததை உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வருஷம் வேலைக்கு போயிடலாம். எப்படி டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறாங்களோ அதே மாதிரி ஏயுக்குமே கண்டினியூஸாக 3 எக்ஸாம் வருது. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம டெக்னிக்கல் போஸ்ட், இப்போ டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு புதுசாக படிக்கிறீங்க. நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக ஜிஎஸ்ஸுக்கும் அண்டு இதுக்கும் மேத்தமெட்டிக்ஸுக்கும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இது இல்லாமல் நீங்கள் வந்து டெக்னிக்கல் படிக்கிறீங்க. டெக்னிக்கலுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியா கேட்டிங்கன்னா, நம்ம இஆர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமியோட இன்னொரு பிரான்ச் ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஜினியரிங் சர்வீஸை மட்டுமே தனியாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு சார் வந்து மிஸ்டர் அருள் கிப்சன் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சிவில்னா எப்படி படிக்கணும், ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிவிலில் வந்து அவர் கோல்டு மெடலிஸ்ட்டுமா, அதனால் உங்களுக்கு தேவையான விஷயங்களை கரெக்டாக ஃபில்டர் பண்ணி என்ன தேவையோ அதை கொடுக்க போகிறாரு. ஸோ நம்ம மேக்ஸ் பை இஆர் தங்கமுத்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அதிலேயே நீங்கள் ஹோமில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வியூ ஆகும் ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். 4000 சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் இன்ஜினியரிங் சர்வீஸ் ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி பாருங்கள். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா நம்ம சேனலில் நான் கீழே உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். சரிங்களா? ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமியில் உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ் எப்படி நம்ம மேக்ஸ் போகுதோ அதே மாதிரி 4 மணிக்கு லைவ் போகும். நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் என்ன தேவையோ எடுத்து பார்த்துக்கலாம். சார் உங்களுக்கு எல்லாமே பிளேலிஸ்ட்டில் ஒவ்வொரு விஷயமும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. சர்வேயிங்னா என்ன, ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங்னா என்ன, மேப் ஸ்டடி, லைவ் டெஸ்ட் போகும் டெய்லி காலையில். அது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா ஷீட் வந்து இப்போ சிவிலில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸை ஃபுல்லாக மொத்தமாக படிக்க முடியாது, அதை ஷீட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லா விஷயமும் இதில் இருக்கும். சரிங்களா? அது மாதிரி இப்போ ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஒன்று போகும், பொறியாளன் டெஸ்ட்டு, அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் காலை 4 மணிக்கு ரெகுலராகவே லைவ் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அதை வந்து லைவ் செஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தே படிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு அடுத்த ஒரு லைவ் வீடியோ கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணணும், இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணணும்லாம் கிடையாது. தேவைப்பட்டால் தேர்விற்கு வீட்டிலிருந்து தயாராவது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வீடியோ இருக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டு சாரோட அப்ரோச் பிடிச்சிருந்தா சாரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக சார் கொடுக்குற வீடியோவை நீங்கள் யூடியூப்லேயே பார்த்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ மற்றபடி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி சார் இந்த இதுக்குள்ளே போயிருங்கப்பா, வீடியோக்குள்ளே போயிட்டு கீழே கான்டாக்ட் கொடுத்துருப்பாங்க, கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸுக்கும் ப்ளஸ் ஜிஎஸ்ஸுக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ போதும். ஸோ அப்போ நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த வீடியோ கீழே அப்போ நம்ம டெக்னிக்கலுக்கு எங்கே போய் படிக்கிறதுன்னு கேட்பீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு சோர்ஸ் இப்போ நம்ம எப்படி 4 மணிக்கு எந்திரிச்சு மாணவர்களுக்காக உண்மையாக உழைக்கிறோமோ அதே மாதிரி என் கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கேன், நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிசல்ட்டாக மாறுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.